நாம் எல்லோரும் அறிந்ததே, நந்தி என்பது மகாதேவரின் வாகனம். ஆனால் நீங்கள் ஒருபோதும் சிந்தித்ததுண்டா, ஏன் நந்தி எப்போதும் சிவலிங்கத்தின் நேருக்கு நேர் அமர்ந்திருக்கிறார்? ஏன் மகாதேவரை தரிசிப்பதற்கு முன் நந்தியை தரிசிக்க வேண்டும்? இதற்கான பதில் ஒரு சாதாரண காரணம் அல்ல. அது ஒரு ஆழமான பக்தி, காத்திருப்பு மற்றும் உறுதியின் மர்மமான கதை. இது சிலாத முனிவரின் கதை. அவர் ஒரு பெரிய தவசன். ஆனால் அவருக்கு ஒரு குழந்தையும் இல்லை. தனது வம்சத்தை தொடர வேண்டும் என்ற ஆசையில் அவர் பரமசிவனை நோக்கி கடுமையான தவம் செய்தார். அவருக்கு ஒரு சாதாரண மகன் வேண்டாம். தாயின் கருவில் பிறக்காத, இறைவனின் அருளால் பிறக்கும் ஒரு அதிசய புதல்வன் வேண்டும் என்று விரும்பினார். சிவபெருமான் அவருடைய தவத்தால் மகிழ்ந்து அவருக்கு அந்த வரத்தை அளித்தார். ஒரு நாள் யாகம் செய்ய நிலத்தை உழுது கொண்டிருந்த போது மண்ணிலிருந்து ஒரு ஒளி வீசும் குழந்தையை அவர் கண்டார். 1000 சூரியன் ஒளி போல ஜொலித்த அந்த குழந்தையே நந்தி. சிலாத முனிவர் அந்த குழந்தையை அன்புடன் வளர்த்தார். ஆனால் கதையில் ஒரு துயரமான